Hi, welcome to holisticinvestment.in. UTI Nifty Private Bank Index Fundல இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அதுவும் கரண்ட்லி இப்போ ப்ரைவேட் பேங்கிங் செக்டர் இந்தியாவில் பூமிங்காக இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் டைமா? இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்னும் வந்து க்ரோத் பொட்டன்ஷியலை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFOன்றதுனால இது 2nd செப்டம்பர் 2024 ஓப்பன் ஆகி 16th செப்டம்பர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து செக்டாரல் பேங்கிங். இது நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் இதில் எக்ஸிட் லோடு, என்ட்ரி லோடுன்னு எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான அமௌண்ட், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ்டர் ஷர்வன் குமார் கோயல் அண்ட் மிஸ்டர் ஆயுஷ் ஜெயின். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி பார்த்தீங்கன்னா இதில் அதிக ரிஸ்க் இருக்குது இந்த ஃபண்டில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரெப்ரசென்ட் பண்ணுற அண்டர்லைங் இண்டெக்ஸில் இருக்கிற செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ்க்கு க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் ஆகிற மாதிரி அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால ட்ராக்கிங் எரர் உண்டு. ஸோ இதனையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து இதோட சில பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னா, ப்ரைவேட் செக்டாரில் இருக்க பேங்க்ஸோட பெர்ஃபார்மன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸை நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பெஞ்ச்மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு, ETF, ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ், நிறைய விஷயத்துக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 கம்பெனிஸ் ICICI Bank Limited, HDFC Bank Limited, Kotak Mahindra Bank Limited, IndusInd Bank Limited, Axis Bank Limited, Federal Bank Limited, IDFC Trust Bank Limited, Bandhan Bank Limited, RBL Bank Limited and City Union Bank Limited. இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ICICI Bank Limited தான். 26.42% கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ். இதே வந்து டாப் 10th பொசிஷனில் இருக்கிறது City Union Bank Limited, 1.63% கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ். அண்ட் இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் இப்போ வரைக்கும் 30th ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 1 இயரில் 12.96 ரிட்டர்ன்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் 11.46 ரிட்டர்ன்ஸ் அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன் 19.15 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கிராஃப், இந்த டேட்டா வச்சு நம்ம பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் இன்னும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றியும் இது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்போஷர் டு லீடிங் ப்ரைவேட் பேங்க்ஸ். இந்த ஃபண்ட் வந்து இந்தியாவில் இருக்க டாப் டயர் ப்ரைவேட் பேங்க்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்ஸ், எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், க்ரோத் பொட்டன்ஷியல், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கு தான் ரொம்ப வெல் நோன். ஸோ இந்த பேங்க்கோட எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்துட்டு ஹிஸ்டாரிக்லி அதோட பப்ளிக் கவுண்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா அது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்லி அந்த பப்ளிக் பேங்க்ஸை விட இது நல்லாவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் அசெட் குவாலிட்டி. ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த மாதிரி லீடிங் ப்ரைவேட் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அண்ட் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ப்ரைவேட் பேங்கிங் செக்டாரில் மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஃபண்ட் வந்து ஒரு மார்க்கெட்டோட ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டில் நம்மளுக்கு கேபிட்டலைஸ் பண்ண அலோவ் பண்ணுது. ஸோ வந்து இதுவும் ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத்துக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ஒரு பேசிவ்லி மேனேஜ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரிலேட்டிவ்லி ரொம்ப லோ கம்பேர்ட் டு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட். அப்படின்னா உங்களோட மணி வந்து இந்த ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த மாதிரி ஃபீஸில் இருக்கிறதோட உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் மணி வந்து இன்வெஸ்டடாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியலி லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் இன்னும் பெட்டராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக லிக்விடிட்டி. இந்த பேங்கிங் செக்டாரோட ஒரு மேஜர் அட்வான்டேஜே வந்து இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிக்விட் செக்டார் இன் இந்தியா. ஸோ இந்த ஃபண்டும் அதுலேருந்து ஈஸிலி பெனிஃபிட் ஆகலாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபண்ட்லேருந்து நீங்கள் ஈஸியாக என்ட்ரும் ஆகலாம், எக்ஸிட்டும் ஆகலாம். ஸோ உங்களோட எந்த விதமான லிக்விடிட்டி இஷ்யூஸ் இல்லாமல் வரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிட் அண்ட் என்ட்ரு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செக்டார் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இந்த ஃபண்ட் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் மட்டும் சோல்லி கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால
இது வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்கலாம் செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். லைக் இந்த செக்டார் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இதோட ரிட்டர்ன்ஸும் ரொம்ப பாதிக்கும். ஸோ ஏதாவது பேங்கிங் செக்டாரில் ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட் நடக்குது லைக் எக்கனாமி வந்து ரொம்ப டவுனில் போகுது, இல்லை வந்து ரெகுலேட்டரி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரினா அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸும் சிக்னிஃபிகண்ட்டாக இம்பேக்ட் ஆகிற பொட்டன்ஷியல் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ராபேக் பார்த்தோன்னா வாலட்டிலிட்டி. ஸோ ப்ரைவேட் பேங்க் பார்த்திங்கன்னா மற்ற செக்டார்ஸை விட ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அது எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் நடக்குது இல்லை மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடில் ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும். ஸோ இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை ரொம்ப லார்ஜாக ஸ்விங் ஆகிறதுக்கு, ரொம்ப வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதுக்குன்னா இது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒன்லி ப்ரைவேட் பேங்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் வச்சு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன் இதில் ஒரு ட்ராபேக் தான். அண்ட் ஃபைனலி இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவிட்டி. ஒரு ப்ரைவேட் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து க்ளோஸ்லி அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோட ப்ராஃபிட் மார்ஜினையும் ஸ்குவீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இது உங்கள் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை நெகட்டிவ்லி அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே கலந்துருக்கு. இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ராபேக்ஸும் அது எஸ்பெஷலி நீங்கள் ட்ராபேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ட்ராபேக்ஸ்ன்றது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் பொட்டன்ஷியல் ரிஸ்க் என்ன இருக்குன்றது நம்ம காட்டி கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது இங்கே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்மளோட அனலைசிஸோட ஃபைனல் டேக்அவே என்ன, யூடிஐ நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட அனலைசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா இந்த ஃபண்ட் வந்து ஒரு இந்தியாவோட லீடிங் ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங் எக்ஸ்போஷர் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுது. ஸோ நம்ம அதோட க்ரோத் இல்லை ரெசிலன்ஸ்லேருந்து நம்ம வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் நம்ம வந்து இதில் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா இது வந்து பேங்கிங் செக்டாரில் மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் அப்படின்னு வரும்போது இது ரொம்ப வாலட்டைலாகவும் வல்னரபிளாகவும் இருக்கிற சான்சஸும் இருக்குது. ஸோ என்னதான் உங்களுக்கு லோ காஸ்ட் இல்லை ஹை லிக்விடிட்டி கொடுத்தாலுமே இதில் லேக் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்க்கு இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் இதையும் நம்ம ட்ராபேக்ஸாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் பேங்கிங் செக்டரில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அண்ட் அதுக்கு அசோசியேட்டடாக வர ரிஸ்க்கை டாலரேட் பண்ண உங்களால் முடியும்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலுமே இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்துக்குமே அலைன் ஆகி இந்த ஃபண்ட் வருதா அப்படின்ட்டு இந்த ஃபண்ட் உங்களுக்கு அலைன் ஆகி வருதான்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு இது சூட் ஆகுமான்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இது ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு ப்ராபப்ளி சூட்டபுளாக இருக்கும். லைக் ரிஸ்கே எடுக்க விரும்பாதவங்க, லைக் இல்லை ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அப்போ கூட இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இது ஒரு என்எஃப்ஓ இல்லையா, இதை விட ஒரு சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் ஓடையே இருக்கும். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ட்ராக்கிங் எரர் இருக்கிற ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர், அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்க்கு இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி நீங்கள் ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, லைக் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி உங்களோட ஃபண்ட் அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண பார்க்குறீங்க அண்ட் மார்க்கெட்டை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது கிடைக்கிறதுக்கு. பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லும் போது அது வந்து இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். பெஸ்ட்டே வந்து இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் தான் க்ளோஸ்லி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸையே வந்துட்டு அது பீட் பண்ணாது. ஸோ அதுவும் இல்லாமல் இண்டெக்ஸை பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக வந்து மேட்ச் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஃபண்டோட அலோகேஷனும் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இதில் பார்த்தோன்னா இது ஃபண்ட் இண்டெக்ஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பாங்க. அனலைசிஸ் பண்ணும் போதுமே இண்டெக்ஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தான் அனலைஸ் பண்ணுவாங்களே தவிர இண்டிவிஜுவலாக போய் அதோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்ன அந்த இண்டிவிஜுவல் அனலைசிஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே அனலைஸ் பண்ணி அதை ரெப்ரசென்ட் பண்ணுற கம்பெனி அது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதில் தான் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதில் ஒன்லி ஓவராலாக இண்டெக்ஸை மட்டும்தான் வந்து இவங்க
அனலைஸ் பண்ணி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸும் ட்ராக் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இல்லைனா உங்களுக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை மார்க்கெட் பற்றி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் எல்லா ஆங்கிள்லையுமே உங்களுக்கு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு எது செட் ஆகும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே பார்த்து உங்களுக்காக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இன்னும் சிம்பிளிஃபைடாக பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் இது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் மூலியமாக கூட நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.